போயிடுச்சு, எனக்கு பக்குவம் இல்லாத போயிடுச்சு, பக்குவம் இல்லாத வாழ்ந்துட்டீங்க, அதனால இந்த மாதிரி செயல் எல்லாம் இருக்கிறீங்க. ஒரு சாவு நடந்த உடனே என்ன பண்றீங்க? விளக்கு கொளுத்துறீங்க இல்ல, ஊதுவத்தி கொளுத்துறீங்க, கற்பூரம் கொளுத்துறீங்க. இதெல்லாம் செத்து போன பணத்துக்கு செய்றீங்களா, உயிருக்கு செய்றீங்களா? செத்து போன பணத்துக்கு. தீட்டு இருக்கும்போது இந்த விளக்க கொளுத்தலாமா? நீங்க தீட்டு இருக்கும்போது கற்பூரம் கொளுத்தலாமா? தீட்டு இருக்கும்போது ஊதுவத்தி கொளுத்தலாமா? அந்த தீட்டு பொணத்தினுடைய காலில் உண்டு கும்பிடலாமா? இதையெல்லாம் பண்ணிட்டு அந்த தீட்டை எடுத்து போய் பொச்சு போட்டு நான் கோயிலுக்கு போக கூடாதுன்னா இது மூடத்தனமா இல்லையா? இதை தான் சொல்றது மூடத்தனம்ன்றது. அதுல இருந்த தெய்வம் வெளியே போச்சு, போன தெய்வத்துக்கு வழிபட்டீங்க. அந்த தெய்வம் இறைவன் என்று கோவில் கோவிலுக்கு போட்டுல என்ன தவறுக்குது? ஒவ்வொரு மனிதனுடைய உடல்ல இறைவன் வாழறான். அந்த இறைவன் வாழற வரைக்கும் தான் மனிதன் இங்க நடமாட்டோம். அந்த இறைவன் அவனை விட்டு வெளியே போனா இவனுக்கு பேர் போனோன்னு ஆயிடும். அப்படிப்பட்ட இறைவனை வழிபாட்டது கோவிலுக்கு போறதுல என்ன தீட்டு இருக்கு? தீட்டுன்றது உடல், அதை பொச்சாச்சு, அதுக்கப்புறம் எங்க தீட்டுக்குது? மறுநாளே போலாம் கோவிலுக்கு, தப்பு இல்லை. உலகம் அதைத்தானே பேசுது. உலகம் சொல்றது நீயே எடுத்துக்கின, உனக்குன்னு ஒரு வழியை வகுத்துக்கோ. உலகத்துக்கு உண்மை தெரியாத இருக்கும், உனக்கு உண்மை தெரிஞ்சுன்னா நீ உண்மையான பாதையில போ. நீ ஏன் உன்னோத்தரை பாக்குற? உன்னோத்தரை பாத்தீங்கன்னா இந்த கேள்வியே தேவையில்லையே உனக்கு. நீ போற உலகம் போற மாதிரி போலான்ட்டு வள்ளுவர் சொல்றாரு, வளத்தலும் மழித்தலும் வேண்டாம், உலகம் பழித்தது அழித்து விடுன்னு. உலகம் என்ன சொல்றா? கும்பல்ல கூடி பழிச்சின்னு போ. நீ தனியா போன உன்னை கூப்பிட்டு கொட்டுவாங்கன்னு அந்த மாதிரி போயிடுங்க. இல்ல உலகத்தை எதிர்த்து உனக்கு சரி வழின்னா அதுல போ. எல்லா தாய் தப்பம் இருக்கும்போது காலில் வந்து கும்பிட்டுருங்க. அப்பா உன்ன மாதிரி அப்பனே இல்ல, ஏன்னா கோடிக்கணக்கில் எனக்கு செலவு பண்ணிட்ட. அம்மா உன்ன மாதிரி அம்மாவே இல்லை, எனக்கு யாருமே இந்த மாதிரி சோறு போடலன்ட்டு. ஆனா செத்த உடனே நாய் இருக்கிற மாதிரி இந்த ஊருக்கு வெளியே போறீங்களே, என்ன நியாயம் அது? அப்ப தீட்டு வந்துச்சு, உயிரா இருக்கும்போது தீட்டு இல்லையா? இதெல்லாம் அறியாம, இதெல்லாம் மூடத்தானம். இதை தான் நான் இல்ல முட்டாள்தானோன்னு சொல்லின்னுக்கிறேன். செத்த மறுநாளே கோவிலுக்கு போலாம், ஒன்னும் தப்பு இல்ல. தெய்வத்தை வழிபாட்டுல என்ன தப்புக்குது? உள்ள வாழ்ந்ததும் தெய்வம் தான் மனிதனுக்குள்ள, அதுல என்ன தவறு இருக்குது? நீ ஒரு நிலையே படுத்த முடியாது. ஒரு நிலை